யத்யஜ் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹா ச யத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. நாம் வேதத்தின்படி நடக்கும்போது வேதத்தில் சொன்ன எல்லா செயல்களையும் நம்மால் கடைப்பிடித்து விட முடியாது. அதில் நமக்கு எது தேவையோ, நம்முடைய இலக்கை அடைவதற்கு நாம் எதை கடைப்பிடிக்க வேண்டுமோ அதை மட்டும் தெரிந்து கொண்டு அனுஷ்டிக்க வேண்டும். அதை யார் நமக்கு காட்டி கொடுப்பார்கள்னு பார்த்தால், நம்மோடு ஒத்த ஆசைகளை உடையவர்களான முன்னோர்கள் யார் வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை பார்த்துத்தான் நம்முடைய கர்த்தவியம் என்ன, நாம் செய்ய வேண்டியது என்னன்னு புரிந்து கொள்ளலாம். முன்னோர்கள்னு பொதுவாகவும் எடுத்துக்கொண்டு விட முடியாது. இப்போ பாரதத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள்னு பார்த்தால், மோட்சத்துக்காக ஆசைப்பட்டு தியானம் செய்தவர்கள், பூஜை செய்தவர்களும் இருப்பார்கள். இல்லை ஸ்வர்க்கத்தை அடைய வேண்டும், நிறைய செல்வம் பெற வேண்டும், பல ஆண்டுகளுக்கு ராஜ்யம் ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களும் இருக்கலாம். வேதத்தின்படியே செய்து தன்னுடைய விரோதிகளை எல்லாம் அழித்து கொண்டு பெரிய ராஜ்யங்களை பெற்றவர்களும் இருக்கலாம். இதில் யாரை நாம் முன்னோர்கள் என்று கருத வேண்டும் என்று ஆராய்ந்தால், நமக்கு எந்த ஆசை உள்ளதோ அதே ஆசையோடு இருந்த முன்னோர்களைத்தான் நாம் பின்பற்ற முடியும். நமக்கு மோட்சத்தில் ஆசை என்றால், ஸ்வர்க்கத்தை அடைவதற்காக யாகம் செய்த ஒரு முன்னோரை பார்த்து அவரை போலேயே நான் நடக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் தவறாகிவிடும். ஏன்னா அவர் வேறு ஒரு இலக்குக்காக முயற்சி செய்தார், நாம் வேறு இலக்குக்காக முயற்சிக்கிறோம். அப்ப நாம் பின்பற்ற வேண்டியது ஆத்மாவையும் பரமாத்மாவையும் உணர்ந்து கொண்டு சிறந்த வேத மார்க்கத்தின் படிக்கு தானங்கள், விரதங்கள், ஹோமங்கள், பூஜை, சரணாகதி, ஒரு யாகம், இது அனைத்தையும் செய்தவர்களான முன்னோர்கள், ரிஷிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அவர்கள் செய்ததை பார்த்துத்தாமே நாம் என்ன செய்ய வேண்டும்னு முடிவெடுக்கலாம். அதுதான் சிஷ்டாச்சாரம்னு சொல்லப்படுகிறது. சிஷ்டர்கள் என்றால் முன்னோர்கள், பெரியவர்கள், சான்றோர்கள்னு அர்த்தம். அந்த சான்றோர்களுடைய நடத்தை, ஆச்சாரம் என்பது நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அந்த முறையில் கண்ணன் யுதிஷ்டிரனுக்கு ஒவ்வொரு ஏகாதசியினுடைய பெருமையும் உபதேசிக்கும் போது ஒவ்வொரு பெரியவருடைய கதையை சொல்லுகிறார். அந்த பெரியவர் எப்படி ஏகாதசியை அனுஷ்டித்தார், அதன் மூலம் எப்படி பயனடைந்தார் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். அதில் இன்று நாம் பார்க்க போவது மாசி மாசத்தினுடைய தேய்பிறை கிருஷ்ணபக்ஷத்தில் இருக்கக்கூடிய ஏகாதசி, ஷட் திலா ஏகாதசி. 6 விதமான எள் பொருட்கள், அது எள்ளோடு கூட 6 விதமான சம்பந்தங்கள் இந்த ஏகாதசிக்கு உள்ளது. அதனால ஷட் திலா என்று இதற்கு பெயர் ஏற்பட்டுள்ளது. இதற்கு பின்னால் இருக்கும் கதையை கண்ணன் உபதேசிக்கிறார். இது ஒரு பெண்ணை பற்றின கதை. ஒரு ஊரிலே ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். நிறைய செல்வமெல்லாம் படைத்தவள், நிறைய தர்ம காரியங்களையும் செய்து வந்தாளாம். புலஸ்தியர் கூறுகிறார், மாகே மாசேது சம்பிராப்தே சுச்சி ஸ்நாதோ ஜிதேந்திரியா காம குரோதாத்யஹங்கார லோப பைஷுன்ய வர்ஜிதா திலான் பிரக்ஷிப்யே கார்பாச பிண்டகான்ஷைவ காரயேத். முதல்ல இந்த ஏகாதசி விரதத்தை எப்படி கடைப்பிடிக்க வேண்டும், இதுக்கு ஷட்திலான்னு பேர் சொல்லியிருக்காரோ இல்லையோ. அப்ப அந்த திலங்களை வைத்து பூஜை செய்யக்கூடிய, பயனடையக்கூடிய ஒரு முறையை முதலிலே சொல்லுகிறார். மாசி மாசத்திலே ஏகாதசி வரும்போது ஜிதேந்திரியா, முதலில் புலன்களை எல்லாம் ஒருவன் அடக்கியவனாய், கோபம், பொறாமை, வெறுப்பு, ஆசைகள் இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு திலான் பிரக்ஷிப்யே கார்பாச பிண்டான், கார்பாசம்னா பஞ்சுன்னு சொல்லுகிறோமோ இல்லையோ, அந்த பஞ்சு உருண்டைகளை எடுத்து அதிலே திலங்கள், அதாவது எள்ளை போட்டு வைக்க வேண்டுமாம். நமக்கு சின்ன குழந்தைகளுக்கு கூட இந்த ஒரு வியாபாரம் பள்ளிக்கூடத்தில் கொடுக்கறது உண்டு. ஒரு எள்ளையோ கடுகையோ போட்டு அதை ஒரு பஞ்சில போட்டு அதில் தீர்த்தம் தெளிச்சுட்டே வந்தோம்னா அது மெதுவாக வளருமோ இல்லையோ. அதை போல இந்த இடத்துல ரிஷி புலஸ்தியர் தெரிவிக்கிறார், கார்பாசம் பஞ்சு பொதிகளுக்குள்ளே, பஞ்சு உருண்டைகளிலே நாம் எள்ளை போட்டு வைத்து அதுக்கு தீர்த்தம் சேர்க்க வேண்டும். அது வளரமோ இல்லையோ, முளைவிட போகிறது. காரையே 108 பிண்டங்கள், இதே போல 108 உருண்டைகள், அந்த ஒரு பஞ்சு என்று சொல்லுகிறோமே அதை வைத்து செய்து அதிலே எள்ளை சேர்க்க வேண்டும். அர்ச்சையே தேவதேவேஷம் சங்கசக்கர கதாதரம் கிருஷ்ண கிருஷ்ண கிருபாளுஸ்துவம் அகதீனாம் கதிர்பவ. இதிலே கிருஷ்ணன் ஒவ்வொரு ஏகாதசியில ஒவ்வொரு நாமத்தை கொண்டு பகவானுடைய வெவ்வேறு வடிவங்களை தொழுவது உண்டு.
ஒரு ஏகாதசியில தாமோதரன் என்று பகவானுக்கு திருநாமம் பார்த்தோம். ஒரு ஏகாதசியில பத்மநாபன், தன்னுடைய வயிற்றிலே கொப்பூழில் தாமரையிலே பிரம்மாவை உண்டாக்கினவர், உலகத்துக்கே காரணமானவர் என்று பார்த்தோம். இந்த பிறவியில் இந்த ஏகாதசி அன்று கிருஷ்ணன் என்கிற திருநாமத்துக்கு முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது. கிருஷ்ணன் என்கிற திருநாமம் நாராயணனுக்கு பொதுவான நாமம். அது கிருஷ்ணாவதாரம், வசுதேவனுடைய மகனான வாசுதேவ கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் கிருஷ்ணன் பெயர் என்று நிர்பந்தம் கிடையாது. புராணங்களில் பார்த்தால் பல அவதாரங்கள் கிருஷ்ணன் கிருஷ்ணன் அழைக்கப்படுகிறார்கள். நீ உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா என்று பூமி பிராட்டியை பத்தின ஒரு ஸ்தோத்திரம் கூறுகிறது. நீ வராக பெருமாளே உத்தரணம் செய்யப்பட்டாய், கடலிலிருந்து தூக்கப்பட்டாய்னு இந்த ஸ்தோத்திரம் சொல்லும் போது கிருஷ்ணேன கிருஷ்ணனான வராக பெருமாளாலே நீ உத்தரணம் செய்யப்பட்டாய்னு சொல்லுகிறது. அவர் கிருஷ்ணனா? வசுதேவருடைய மகன்தானே கிருஷ்ணனால். கிருஷ்ணன் என்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்க்க வேண்டும். கிருஷிர் பூவாச்சக சப்தா நஷ்ச நிர்விருதி வாச்சகா என்று நிகண்டு தெரிவிக்கிறது. கிருஷி என்கிற சொல் பூமியை குறிக்கும். ந என்கிற எழுத்து நிர்விருதி ஆனந்தம் மகிழ்ச்சியை குறிக்கும். அப்ப கிருஷ்ணஹான்னு சொன்னால் பூமிக்கு ஆனந்தத்தை ஊட்டக்கூடியவர்னு அர்த்தம். பகவான் எந்த பிறவியை எடுத்தாலும் அவதாரம் செய்தாலும் பூமிக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறாரோ இல்லையோ, கிருஷ்ணாவதாரத்திலும் அதை செய்தார். அதை விட விசேஷமா கிருஷ்ணாவதாரத்தில் இங்கிருந்த தீய அரசர்களையெல்லாம் அழித்து அதன் மூலம் பூமி பிராட்டியை மகிழ்வித்தார். இந்த வராகாவதாரத்தில் நேரையே கடலுக்குள்ளே கிடந்த பூமி பிராட்டியை தூக்கினாரோ இல்லையோ, அப்ப அவரும் கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ண என்கிற பெயரை கொண்டு பகவானை தொழ வேண்டும். கிருஷ்ண கிருஷ்ண கிருபாளுஸ்துவம் அகதீனாம் கதிர்பவ நமஸ்தே புண்டரீகாக்ஷ நமஸ்தே விஸ்வபாவன கிருஹாண அர்க்யம் மயாதத்யம் லக்ஷ்மியா சக ஜகத்பதே. அந்த கண்ணனை குறித்து நாம் உபச்சாரங்கள் பூஜை செய்யும் போது பலவிதமான உபச்சாரங்களை பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம் இல்லையோ. அர்க்யம் அவர் கை கழுவிக் கொள்வதற்கு தீர்த்தம் கொடுக்கிறோம். பாத்தியம் கால் அலம்புவதற்கு தீர்த்தம் கொடுக்கிறோம். ஆச்சமனீயம் ஆச்சனமனம் செய்வதற்கு தீர்த்தம் கொடுக்கிறோம். அதுக்கு மேல தூபஹாரதி தீபஹாரதி, அவருக்கு புஷ்பங்களை சமர்ப்பிப்பது, சந்தனத்தை அரைத்து சமர்ப்பிப்பது, பாசுரங்களை பாடுவது, மந்திரங்களை சொல்லுவது, இது எல்லாமே அவருக்கு செய்யக்கூடிய உபச்சாரங்கள். அபிஷேகம், அவருக்கு அபிஷேகம் செய்கிறோம், நைவேத்தியம் கொடுக்கிறோம், எல்லாம் உபச்சாரங்கள்னு சொல்லப்படுகின்றன. அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். கிருஹாண அர்க்யம் லக்ஷ்மியா சக. பகவானுக்கு மட்டும் எப்போதுமே ஆராதனம் கிடையாது. பிராட்டியோடு கூடிய பகவானுக்குத்தான் ஆராதனம் செய்ய வேண்டும். தனியா பகவானை பிரம்மச்சாரியான நாராயணனை தொழுவதே கிடையாது. திருமால், ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல பல இடத்துல பார்த்தீர்கள் என்றால் திருமால் திருமால்னு தான் பாடுவார்கள். ஏன் ஆண்டாளே கடைசியில பாடினாலும் இல்லையோ, செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்பொருவர். வெறும் மால்னு சொல்லல. மால்னு சொன்னா பகவான் நாராயணன். மால் அருளால் எங்கும் அருள் பெற்று இன்புறுவர்னு சொல்லிருக்கலாம். என்னால் திருமால் பகவான் மட்டும் அனுகிரகித்தால் சில சமயங்களில் நமக்கு தண்டனையும் கூட கொடுத்து விடுவார். ஆனா அவருடைய அனுகிரகம் எப்போதும் அனுகிரகமாவே இருக்கணும். அது நிக்கிரகமா மாறாமல் இருக்கணும்னால் அதற்கு பிராட்டியினுடைய அனுகிரகமும் தேவைப்படுகிறது. அப்ப நாம் பகவானை பற்றும் போதும் தனியா பகவான் இருக்கும் போது பற்றக்கூடாது. பிராட்டியோடு சேர்ந்திருக்கும் பெருமானைத்தான் நாம் சரணாகதியாலே பற்ற வேண்டும். லக்ஷ்மணன் ராமனுடைய காலில் விழுந்து பிரார்த்தித்தார், என்னை நாட்டில் விட்டு விடாதே, என்னையும் காட்டுக்கு அழைத்து கொண்டு போன்னு சொல்லும் போது சீதையோடு ராமன் இருக்கும் போது ராமன் காலை கெட்டியா பிடிச்சுட்டாராம். சரி, சரணாகதி பண்ணும் போது சீதை கூட இருக்க வேண்டும். அதற்கு பிறகு என்ன பிரார்த்தித்தார்? ராமா உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்தித்தாரானால் சீதையோடு கூடிய உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்தித்தார். அப்ப அவரை பற்றும் போதும் சரி, ஒரு தந்தையை பற்றும் போது தாயோடு சேர்ந்து நிறுத்தி வைத்துத்தானே சேவிக்க வேண்டும். தாய் மூலமாகத்தான் தந்தையை பற்ற வேண்டும். கடைசியில பணிவிடை செய்யும் போது தாயெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தந்தைக்கு மட்டும் பணிவிடைன்னு சொல்ல முடியாது. தாய் தந்தை இருவருக்கும் தான் பணிவிடை. அதை போல ஏகாதசி அன்று பிராட்டியோடு கூடிய பகவானுக்கு கிருஷ்ணன் என்கிற பெயராலே அவனை துதித்து நாம் தொழ வேண்டும். நமஸ்தே புண்டரீகாக்ஷ திலம் அரோஹா ஜாயந்தே யாவச்சாகா த்விஜோத்தம தாவத் வருஷ சஹஸ்ராணி ஸ்வர்கலோகே மகீயதே. அதுக்கு மேல சொல்றார், கீழே அந்த பஞ்சு மூட்டைகளுக்குள்ள பஞ்சு உருண்டைகளுக்குள்ள எள்ள போட்டு வச்சோமே, அதில் எத்தனை முளைகள் ஏற்படுகின்றனவோ அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு இவன் ஸ்வர்கலோகத்திலே ஆனந்தப்படுகிறான் என்று
புலஸ்தியர் தானும் உபதேசிக்கிறார். அப்போ ஒரு எல்லை போட்டு அதிலிருந்து 4 முளைகளை ஏற்படுத்தி பகவானுக்கு சமர்ப்பித்தோம்னால் அது பகவானுக்கு அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கிறது. நான் எத்தனையோ யாகங்களை பண்ணா ஒரு தடவை சொர்க்கத்துக்கு போகலாம், 1000 ஆண்டுகள் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும்னால் அதுக்கு எப்படி எளிமையான வழி சொல்றார் பாருங்க. ஏன்னா தால்வியர் கேட்டது அப்படி, நான் எளிமையான காரியத்தை செய்து பெரிய பயனை அடைய வேண்டும், வழி உண்டான்னு கேட்டதற்கு எவ்வளவு எளிமையான ஒரு பூஜை முறையை சொல்லுகிறார். அதற்கு மேலே என்னென்ன செய்ய வேண்டும், எள்ளோடு சம்பந்தப்பட்ட என்னென்ன விஷயங்களை இந்த ஏகாதசியில் செய்ய வேண்டும்னு கூறுகிறார். திலஸ்நாயி, திலோத்வர்த்தி, திலஹோமி, திலோதகி, திலதாதாச்ச, போக்தாச்ச, ஷட்திலா பாபநாசினி. அன்றைய தினம் அந்த ஏகாதசி விரதம் இருக்கும் போது திலத்தை ஸ்நாயி தண்ணீரில் அந்த எள்ளை போட்டு அந்த தீர்த்தத்தில் குளிக்கலாமாம். இது ஒரு விதம். திலோத்வர்த்தி அந்த எள்ளை நம்முடைய உடலிலே தேய்த்து கொள்வது. திலஹோமி எள்ளை கொண்டு ஹோமம் செய்வது. திலோதகி திலத்தை தண்ணீரிலே சேர்த்து அதை கொண்டு தர்ப்பணம் செய்வது அல்லை அருந்துவது. திலதாத்தா எள்ளை தானமாக கொடுப்பது. கடைசியாக போக்தாச்ச எள்ளை உண்ணுவது. இது எதை செய்தாலும் அது இந்த ஏகாதசியிலே பெருமை பெறுகிறது. 6 விதமான செயல்கள் சொல்லிட்டாரோ இல்லையோ. அப்ப எள்ளை 6 விதமான உபயோகங்களின் மூலம் இந்த ஏகாதசி விரதத்தின் போது நாம் பயன்படுத்தினால் அது பெருமைகளை அளிக்கிறது, நன்மை அளிக்கிறது. அதனால ஷட்திலா 7 எள்களோடு கூடினது. 7னா எண்ணி 7 எள் மணி கிடையாது. 6 சக்திலான 6 விதமான எள்ளோடு கூடிய செயல்கள், எள்ளை கொண்டு செய்யப்படுகிற தர்ம காரியங்கள் 6, அவற்றை செய்தால் நன்மை அளிக்கிறது இந்த ஏகாதசி. அதனால ஷட்திலான்னு பெயர். அதுக்கு மேல மர்த்தியலோகே புராஹ்யாசீத் பிராமணி தத்ர பாண்டவ ஷரீரம் கிளேஷிதம் செய்வ உபவாசேன் ரிபோத்தம நதத்தா பிக்ஷுகே பிக்ஷா பிராமணா நச்ச தர்ப்பிதாகா. அதற்கு மேலே ஒரு பெண்ணை பற்றின கதையை கண்ணன் சொல்ல தொடங்குகிறார். இதுவரைக்கும் எப்படி ஏகாதசியை கடைபிடிக்கணும், இந்த ஏகாதசியில் கிருஷ்ணன் என்கிற திருநாமத்தால பகவானை வணங்க வேண்டும். அவருக்கு இந்த பஞ்சு உருண்டைகளிலே எள்ளை வைத்து அதை முளைவிட வைத்து அதை சமர்ப்பிக்க வேண்டும். அது ஸ்வர்க்கத்தையே நமக்கு பெற்றுக் கொடுக்கும். 6 விதமான செயல்களில் நாம் எள்ளை பயன்படுத்தினால் அது பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுத்து எல்லா பயன்களையும் நமக்கும் கிட்ட வைக்கும். இப்படி என்ன கடைப்பிடிக்கும் முறையை சொல்லிவிட்டார். இனிமேல் அதை கடைப்பிடிப்பதில் ஒரு ஆர்வம் வர வேண்டும் இல்லையோ. ஒரு எந்த செயலாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் முதல்ல இருக்கும். ஒரு மாடு வாங்குறோம்னு வச்சுங்களேன், அதெல்லாம் மறந்தே போச்சு, வீட்டில் மாடு வச்சுன்னு ரொம்ப நாள் ஆச்சு. என்னமோ ஒருத்தருக்கு ஆசை வந்தது, மாடு வாங்கணும். போனார், சந்தைக்கு போனார், ஒரு மாடு இருந்தது, சரி வாங்கலாம்னு போகும்போது ஒரு சந்தேகம் வந்தது, நம்மளால மாட்டை பார்த்துக்க முடியுமா, நாம ஊருக்கு போயிட்டோம்னா என்ன பண்றது, நாம பால் கறக்க போனா அது பால் கறக்கு கொடுக்குமா இல்ல காலால எத்தி விட்டு விடுமா, அதுக்கு வேண்டிய சரியான தீவனத்தை நம்மளால பெற்று கொடுக்க முடியுமா, இடத்தை சுத்தமா வச்சுக்கணுமே, வீட்டினுடைய அமைப்பையே மாற்ற வேண்டி இருக்குமே, இதெல்லாம் யோசிச்சாரா. சரி வேண்டாமோ, ஒருவேளை இந்த காரியத்தை விட்டு விடலாமோன்னு ஒரு வருத்தம், ஒரு கலக்கம் மனசுல வருமோ இல்லையோ. அந்த சமயத்துக்கு அந்த மாட்டை விற்கிறவர் இருக்காரு, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சுவாமி கவலைப்பட வேண்டாம், இது சின்ன மாடுதான், இன்னும் நிறைய மாடுகளை பிரசவிக்க போறது, மேலும் மேலும் கண்ணுக்குட்டிகளும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும், நிறைய பால் கொடுக்கும், ஒரு சமயம் ஒரு நாளுக்கே பல லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய மாடு என்றெல்லாம் அந்த மாட்டை புகழ்ந்து பேசினார் வச்சுங்களேன். அப்ப எனக்கு எதோ சில குறைபாடுகள் தோணி என்னால முடியாதோன்னு சந்தேகம் ஏற்பட்டது. அந்த சந்தேகத்தை தாண்டனவன் என்ன பண்ணணும், நான் செய்கிற காரியத்தால் எனக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும்னு தெரியணுமோ இல்லையோ. அதை போலத்தான் நமக்கு ஏகாதசி விரதத்தினுடைய பெருமையை முதலிலே கண்ணன் கூறுகிறார். பெருமையெல்லாம் தெரிஞ்ச உடனே சரி பண்ணலாம்னா தோன்றது. ஆனா சுவாமி 24 மணி நேரம்னா நான் சாப்பிடாம இருக்க முடியுமா, இது வரைக்கும் 4 மணி நேரத்துக்கு மேல நான் பண்ணதே கிடையாது, அப்ப என்ன பண்ணலாம், வேணா விட்டுடலாமா, இதையும் சேர்த்து கண்ணனிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாமே, என்னால் முடியவில்லைன்னு மன்னிப்பு கேட்டுட்டா என்னன்னால் அப்ப அந்த ஏகாதசியினுடைய பெருமையை நமக்கு உணர்த்த வேண்டும். உணர்த்தினால் ஓ இவ்வளவு பெரிய உயர்வா என்று அதை கடைப்பிடிப்பதில் நமக்கு இருக்கிற சந்தேகங்களையும் மீறி கடைப்பிடிக்கணும் என்கிற ஆசை ஏற்பட போகிறது. இதைத்தான் பிரரோச்சனைன்னு தெரிவிப்பார்கள். பிரரோச்சனையினால் ஒரு விஷயத்தில் ஆசையை தூண்டுவது, அதை செய்ய வேண்டும்ங்கிற ஈடுபாடை தூண்டுவது. அதற்கு கண்ணன் கதை சொல்லுகிறார். ஒரு பெண் தான் வாழ்ந்து வந்தாள், நல்ல தர்மத்திலே ஆசை உடையவள்தான். சரீரம் கிளேஷிதம் செய்வ, தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு பல உபவாசம் தான் பட்டினி கிடந்து விரதங்களை அனுஷ்டித்து என்னென்னமோ தர்ம காரியங்களை செய்து வந்தாள்.
ஆனால் அவளிடத்துல ஒரே ஒரு குறை, ந தத்தா பிக்ஷுகே பிக்ஷா பிராமணா நச்ச தர்ப்பிதாக. யாராவது வந்து பிச்சை கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு அன்னம் மட்டும் இடவே மாட்டாளாம். அவள் அதை செய்ததே கிடையாது. எத்தனையோ தனிமையான தர்ம காரியங்கள், தர்மங்களை ரெண்டா பிரித்து கொள்ளலாம். நாம இண்டிவிஜுவல் கலெக்டிவ்னு சொல்றோம் இல்லையோ. இண்டிவிஜுவல்னா தனியாக நாம் செய்யக்கூடிய தர்மங்கள், கலெக்டிவ்னால் ஒருவருக்கொருவர் செய்து கொள்வது, இல்லை சேர்ந்து கடைபிடிக்கக்கூடிய தர்மங்கள். இப்போ பூஜை பண்ணணும்னால் நாம் வீட்டுக்குள்ளேயே இருந்து புஷ்பங்களை பறித்து பூஜை செய்து விடலாம். ஆனால் ஒரு தேர் இழுக்கணும்னு வச்சுங்களேன், அடியன் தனியாவா தேர் இழுக்க முடியும்? பல பேர் கூடினால் தானே தேர் இழுக்க முடியும். அதை போல இந்த பெண் தனியாக தான் செய்ய வேண்டிய தர்மங்களை எல்லாம் நன்றாக கடைபிடித்து கொண்டு வந்தாள். ஆனா என்னமோ மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது, பிக்ஷை இடுவது, அதில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தாள். இதை பகவான் தானும் பார்த்துவிட்டு இவளுக்கு ஒரு பரீட்சை வைக்கலாம், இவளுக்கு நிஜமாவே இதில் ஈடுபாடு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் என்று தானே ஒரு பிக்ஷுகனாக, பிச்சை எடுப்பவராக வேஷமிட்டு கொண்டு வந்தார். கபிலம் ரூபமாஸ்தாய பிக்ஷா பாத்திரேச்ச யாச்சிதா கஸ்துவாம் துவம் ஆகதோ பிரம்மன் கயாசி வதமேக்ரதா புனரேவ மயா புரோக்தா தேஹி பிக்ஷாம்ச சுந்தரி. முதல்ல பகவான் போய் ஒரு பிச்சைக்காரர் வடிவத்துல, ஏற்கனவே வாமனாவதாரம் எடுத்து பிச்சை எடுத்து பழக்கம் இருக்கோ இல்லையோ, அதனால சரின்னு இந்த பெண்ணிடத்திலும் ஒரு பாத்திரத்தை ஏந்தி கொண்டு பிக்ஷாம் தேஹி, எனக்கு பிச்சை இடுன்னு கூறினார். அவள் வந்த உடனே பிச்சை இட்டு இருக்கணுமோ இல்லையோ, என்னமோ நீர் எங்கிருந்து வந்திருக்கிறீர், யார் நீர், என்ன எதற்காக வந்திருக்கிறீர், இங்கிருந்து அடுத்து என்ன போறீர் என்று என்னமோ கேள்வி எல்லாம் கேட்க தொடங்கினாளாம். இது எதையுமே ஒருவன் ஆராயக்கூடாது. வீட்டு வாசல்ல ஒருத்தர் வந்து அம்மா பசிக்கிறது பிச்சையிடுன்னு சொன்னால் நீ யாரு, குலம் என்ன, கோத்திரம் என்ன, நல்லவனா தீயவனா என்று கூட பார்க்க கூடாது. ஏன் தீயவனா இருந்தா சோறு போடக்கூடாதுன்னா சாஸ்திரம் சொல்லுகிறது. யாராக இருந்தாலும் விசாரிக்காமல் விருந்தோம்பல் செய்தால்தான் அது உண்மையான ஆதித்யம்னு சொல்லப்படுகிறது. இந்த பெண்ணு கேள்வியா கேட்டுக்கொண்டிருந்தாள். பகவான் பார்த்தார், நீ எனக்கு பிச்சை முதல்ல போடு, பிக்ஷையை கொடுன்னு மறுபடியும் சொன்னாரா. அவளுக்கு கோபம் வந்தது. கையில் இருந்த ஒரு மண்ணு கட்டி, அந்த மண்ணு கட்டி எடுத்து அவருடைய தட்டிலே போட்டாளாம். தயா கோபேன மகதா மிருத்பிண்ட ஸ்தாம்ர பாஜனே சதேகா ஸ்வர்க்கம் ஆயாதாம் பிரம்மச்சரிய பிரபாவதா. கோபத்தோடு தங்கிட்ட இருந்த ஒரு மண்ணு கட்டி, களிமண் உருண்டை, அதை எடுத்து இவருடைய பிக்ஷ பாத்திரம் இருக்கு அதிலே போட்டாள். இதுதான் உனக்கு பிச்சை, போயிட்டு வாரும்னு சொல்லி அனுப்பிவிட்டாள். சரின்னு பகவானும் புறப்பட்டு வந்து விட்டாள். இது நடந்தது. அப்ப அவளுக்கு பிக்ஷை இடுவதில், அன்னதானத்தில் சுற்றும் ஈடுபாடே கொஞ்சமும் இருக்கவில்லை. ஆனா மற்ற தர்மங்களை எல்லாம் செய்து வந்தாள். அந்த மற்ற தர்மங்களின் பயனாக அவள் ஸ்வர்க்கத்தை சென்று அடைந்தாள். பிரம்மச்சரிய பிரபாவதா, பல தர்மங்களை செய்து கொண்டு வந்தபடியால் இங்கிருந்து ஸ்வர்க்கத்தை வந்து அடைந்து விட்டாள். ஸ்வர்க்கத்துக்கு போனா நிறைய இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கணுமோ இல்லையோ. ஒரு அழகான மாளிகை, அதுல பல சேவகர்கள், அதுல குளிக்கிறதுக்கு கல்லு, மதுபானம் இதெல்லாம் இருக்கணும், நாட்டியம், கச்சேரி இதெல்லாம் பார்க்க முடியணும். இப்படியே ஆனந்தமா குளங்கள், மலைகள், தாவரங்கள், வனங்கள், தோட்டங்கள் எல்லாம் இருக்கணுமோ இல்லையோ. இது எல்லாத்தையும் அனுபவிப்பதற்காகத்தான் இந்த பெண் இங்கிருந்து போனாள். போனா ஒரு அழகான மாளிகை அவளுக்கு கிடைத்தது. இவ இங்க புண்ணியம் நிறைய தர்ம காரியம் பண்ணாளோ இல்லையோ, அதனால நல்ல மாளிகை ஒண்ணு கிடைத்தது. உள்ளே போய் பார்த்தால் உட்காரத்துக்கு நாற்காலி கிடையாது, சமையல் பண்றதுக்கு ஒரு அடுப்பு கிடையாது, உதாரண கால் நீட்டிக்கணும்னா ஒரு பாய் கிடையாது, எந்த வசதிகளுமே உள்ளே இருக்கவில்லை. வெறும வெளித்தோற்றத்துக்கு மாளிகை மட்டும் பிரம்மாண்டமா இருக்கே தவிர உள்ளே போனால் பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருளுமே இல்லை. மயா விரதைஷ்ச கிருச்ரேஷ்ச உபவாசைர் அநேகசா பூஜையாராதிதோ தேவஹா சர்வலோகஸ்ய மானத சஞ்சாதம் செய்வ ராஜர்ஷே தானிய ராசி விவர்ஜிதம். சமைத்து உண்ணுவதற்கு நெல்லு குவியல் கூட இருக்கவில்லை, பாத்திரங்கள் இல்லை, மேஜை இல்லை, நாற்காலி இல்லை, படுக்கை இல்லை, ஆபரணங்கள் இல்லை, வஸ்திரங்கள் இல்லை, எந்த பொருளுமே உள்ள இருக்கல. ஆனா மாளிகை மட்டும், இடம் மட்டும் சொர்க்கத்திலே கிடைத்து விட்டது. இவளுக்கு புரியவில்லை, ஏன் என்ன தவறு செய்தோம்னு தெரியாமல் நேர இந்திரனிடத்துல போய் முறையிட்டாள். அது எப்படி இப்படி நடக்கலாம், நான் எவ்வளவு புண்ணியம் செய்து விட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ஏன் சுகபோகங்களில் குறைவுன்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னார், கவலைப்படாதே, நீ திரும்ப வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போனா தேவர்களுடைய மனைவிகள், தேவ பத்னிகள் எல்லாம் உன்னை காண்பதற்காக வருவார்கள். கதவை திறந்து விடாதே. ஷட்டிலா ஏகாதசியினுடைய பெருமையை சொல்ல வேண்டும், அதனுடைய புண்ணிய பிரபாவத்தை எனக்கு கொடுங்கோள் நீ அவர்களிடத்துல கேட்பாய். அவர்கள் கொடுத்த பிறகுதான் நீ கதவை திறக்க வேண்டும் என்று தேவேந்திரன் சொன்னார். சரின்னு இவ திரும்ப போனா கதவை தாழ்த்தி தாழிட்டு கொண்டாள். தேவ பத்னிகள் வந்து கதவை தட்டினார்கள். பெண்ணே, புதுசா சொர்க்கத்துக்கு வந்திருக்கியாமே, நாம் ஒரு இடத்துக்கு குடி போனோம்னா சுத்தத்தார்கள்லாம் வந்து பார்ப்பாளோ இல்லையோ,
அதுபோல தேவபத்னிகள் வந்து இந்த பெண்ணை சந்திக்க வந்தார்கள். அவள் மறுத்து விட்டாள். நீங்கள்லாம் சக்திலா ஏகாதசியை அனுஷ்டித்திருக்கிறீர்கள், எனக்கு தெரியும். அதனுடைய புண்ணிய பயனை எனக்கு கொடுத்தால்தான் நான் கதவை திறப்பேன் என்று சொல்ல 5 பேர் முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். ஒரே ஒரு பெண்ணு மட்டும் சரின்னு ஒப்புக்கொண்டாளாம். தேவபத்னியோகி துவாம் திரஷ்டும் விஸ்மயாபி சமன்விதாக ததோத்வாரம் சமுத்காட்டிய திருஷ்டா தாபிஷ்ச மானுஷி சக்திலா புண்ணியம் ததத துவாரோத்காட்டன காரணாத்து. ஒருத்தி மட்டும் அந்த புண்ணியம், சக்திலாங்கிற மாசி மாசத்து கிருஷ்ணபக்ஷத்து ஏகாதசியை அனுஷ்டித்த புண்ணியத்தை இவளுக்கு கொடுத்த உடனே சரின்னு அவளும் சந்தோஷப்பட்டு கதவை திறந்தாள். வெளியில் இருக்கிற தேவபத்னிகள் உள்ள வந்து பார்த்தா அத்தனை பொருட்களும் அப்படியே அடுக்கி அடுக்கி அந்த வீட்டுக்குள்ள வைத்திருந்ததா. இவள் முதல்ல வரும்போது எந்த பொருளுமே அங்கு இருக்கவில்லை, வெறும் வீடு மட்டும்தான் இருந்தது. ஒரு சுகப்படுவதற்கு வழி கிடையாது. ஆனா இந்த சக்திலாவுனுடைய புண்ணியத்தை பெற்றவுடன், அதுவும் அவள் அனுஷ்டிக்கவில்லை, வேறு ஒருத்தி அனுஷ்டித்தனுடைய பயனை மட்டும் இவளுக்கு கொடுத்தாளோ இல்லையோ, அதை பெற்றவுடனே ஸ்வர்க்கத்தில் அனைத்து போகங்களையும் அவளும் திரும்ப பெற்றாளாம். ததோத்வாரம் சமுத்காட்டிய திருஷ்டா தாபிஷ்ச மானுஷி திருஷ்டபூர்வா மயானாரி யாதிருஷீஷா நிருபருஷப ரூப காந்தி சமாயுக்தா க்ஷணேன சமபத்யத தனதான்யம் ச வஸ்திராதி சுவர்ண ரூபியமேவச்ச. செல்வம், நெல் குவியல்கள், தானியம், அழகான வஸ்திரங்கள், ஆபரணங்கள், அழகான வடிவம், இது அனைத்தையும் அந்த பெண் அந்த சக்திலா ஏகாதசியினுடைய மகிமையாலே திரும்பவும் பெற்றாள் என்று கண்ணன் யுதிஷ்டிரனுக்கு சொல்லுகிறார். அதுக்கு மேல ஒரு உபதேசம் நமக்காக கூறுகிறார். அதி திருஷ்ணான கர்த்தவ்யா வித்த சாட்டியம் விவர்ஜயேத் ஆத்ம வித்தானுசாரேன திலான் வஸ்திராணி தாபயேத். என்னிடத்துல செல்வம் இருக்கு என்று ஒரு நாளும் கர்வப்பட்டு விடாதே. வித்த சாட்டியம், சாட்டியம்னால் ஷட புத்தி, ஒரு क्रूரமான புத்தி, இது என்னுடையது என்கிற சுயநலம், அப்படி இருக்காதே. உன்னிடத்துல எவ்வளவு செல்வம் உள்ளதோ அதற்கு தகுந்தபடி தில தானம், நீ மக்களுக்கு திலங்களையும் வஸ்திரங்களையும் இந்த ஏகாதசி என்று தானம் செய்ய வேண்டும். லபதே செய்வம் ஆரோக்கியம் நரோ ஜன்மனி ஜன்மனி. இப்படி செய்பவன் ஒவ்வொரு பிறவையிலும் சிறந்த ஆரோக்கியத்தோடு வாழுகிறான், எல்லா செல்வங்களையும் பெறுகிறான். ந தரித்திரம் ந கஷ்டத்துவம் நச்ச தௌர்பாகியமேவச்ச ந பவேத்வை நிருபஸ்ரேஷ்ட பங் சக்திலாயாம் உபோஷயேத். எவன் ஒருவன் சக்திலா ஏகாதசி என்று உபவாசம் இருக்கிறானோ அவனுக்கு தௌர்பாகியம் ஒரு நாளும் நிகழாது, கஷ்டங்கள் ஏற்படாது, தாரித்யம் ஏழ்மை ஒரு நாளும் ஏற்படாது. அப்பேற்பட்ட பெருமையை உடையது இந்த ஏகாதசி. அதனால் அதை நீ அனுஷ்டிப்பாய் என்று யுதிஷ்டிரனுக்கு கண்ணன் சொல்லுகிறார். யுதிஷ்டிரன் ஏற்கனவே அனுஷ்டித்துக் கொண்டுதான் இருப்பார். படிக்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யுதிஷ்டிரனை பொறுத்தவரை அதற்கு பின்னால் இருக்கும் கதை மட்டும்தான் முக்கியம். நமக்கு அதை அனுஷ்டிப்பாய்ங்கிற கட்டளையும் சேர்த்து நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஏகாதசி விரதத்தை பகவானுடைய அனுகிரகத்தாலே, கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தாலே நாமும் அனுஷ்டிப்போம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.